ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் ஒரு அவசர vlog அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் எல்லாம் பர்கர் செய்யணும்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக எல்லாத்தையும் பர்கர் பன்னு அப்புறம் வந்துட்டு மசாலாஸ் கூட காலி ஆகிடுச்சு நான் பண்ணது. ஸோ எல்லாமே கடையில் வாங்கியிருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். பட் ப்ரெட்டு வாங்காமல் ப்ரெட் க்ரம்ஸாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சூப்பராக பர்கர் செஞ்சு என்ஜாய் பண்ண போகிறோம் நாங்களான்றதை நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடையில இருந்து பர்கர் வாங்கிட்டு வர போறோம். அதெல்லாம் உங்களுக்கு இது எனக்கு உட்காந்து எல்லாம் முக்க போறான் பெறுவேன். ஏய் நிறைய வேண்டாடா. பண்ணணும். அது அத்தை சமையா யூஸ் பண்றாங்க வாங்கினது. சிச்சுவேஷன் போகணும் கண்டிப்பா. இந்த கேபேஜ் கட் பண்ணுறாங்க. இதுவும் அதே சேம் ரெசிபிக்கு தான். ஆனால் என்ன ரெசிபிங்கிறது தான் தெரியல. பர்கர் செய்கிறாங்க. என்ன ரெசிபி அம்மா செய்கிறீங்க? பர்கர். பர்கரா? அது ஏன் இந்த மாதிரியே சொல்கிறீங்க? கிரீன் சட்னி. கிரீன் சட்னியா பர்கருக்கு? ஆமாம். வா வா. ரெட் சட்னி, கிரீன் சட்னி. பார்த்தா ஒரு அலங்கோலமாக தான் தெரியும். பட் ஃபினிஷிங் வரும்போது சூப்பராக இருக்கும் பர்கர். பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, இதில் என்ன பாயில் பண்ணுறீங்க? பொட்டேட்டோ. அப்புறம் வேற என்ன இருக்கு? நண்டி. இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க குக்கருக்குள்ள? சொல்லுங்க. பொட்டேட்டோ, கேரட், அப்புறம் கிரீன் பீஸ், பட்டாணி. ஓஹோ பட்டாணியா? போதான். என்ன பண்றது, விளாக்னு சொல்லிட்டு என்ன மாதிரி குத்தடிக்கிறீங்க விளாக்ல. நான் பசியும் ருசியும் எவ்வளோ அழகா போடுவேன். பரவாயில்ல, சொல்லுங்க என்ன பண்றது. எத்தனை சவுண்ட் வைக்கணும் குக்கரை? எத்தனை வச்சா இது வரும்? இது பசியும் ருசியும் குக்கரா? ஒரு 4 விசில் விடுங்க. அது சொல்லுங்க. இது வந்து பர்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு க்ரீன் சட்னி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, உப்பு, பச்சை மிளகாய், லெமன் ட்ராப்ஸ் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். மயோனிஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து தயிர், உப்பு, மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோ. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க நீங்கள்? கர்டு, அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர். இதில் போட்டிருக்கீங்க? அதை இதில் போட்டிருக்கோம் கேபேஜில். அதை சொல்லுங்கள். இன்னும் வரேன்டா. இன்னும் கொஞ்சம் கேர்ட் போட்டுக்கலாமோ? போடலாம். ரொம்ப தண்ணியாக கிடைக்குங்க. நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, சரியாக இருக்கும். பண்ணிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துருங்க. இது வந்து உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி. இதெல்லாம் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ரெஷர் குக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்திருக்கோம். அதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இதில் சால்ட், அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் என்ன இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம புதினா என்ன வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே. இதை வந்துட்டு நம்ம வந்து கட்லெட்டாக செஞ்சு அந்த பர்கருக்குள்ளே வைக்க போகிறோம். சமையா பண்ணுறா பாரு. ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டி. இதை மட்டும் நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. ஹோட்டலில் பண்ணுற மாதிரி. ஹோட்டல் எந்த ஹோட்டலில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கீங்க. இந்த கட்லெட்டுக்காக வச்சுருந்த அந்த மிக்சர் கூட மசாலா கூட மேலே பிரெட் க்ரம்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஏதாவது நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். சூப்பராக இருக்கும் அது. ஃபினிஷிங் மேஜிக்கை பாருங்க. போனால் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தானே ஆர்டர். எங்கள் பசியும் ருசியும்ல ஆர்டர் பண்ண அடுத்த நிமிஷம் வரும். இந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக வச்சுட்டு நாங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா பயங்கர கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பர்கருக்கே உள்ள ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். பர்கர் பண்ணை 2ஆக கட் பண்ணி கரம் மசாலா லைட்டாக தூவி பட்டர் போட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கணும் லைட்டாக. அது இதில் என்ன போடுறீங்க இப்போது? டோஸ்ட் பண்ணியிருக்க பன்னில் பாட்டம் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீன் சட்னியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் சர்ஃபேஸ் ஃபுல்லாக.
இது மேலே முட்டைக்கோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி அது மேலே வச்சுட்டு அதுக்கும் மேலே ஆனியன் ஸ்லைசஸ் அப்புறம் டொமேட்டோ ஸ்லைசஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு சீஸ் துருவி அது மேலே இப்போ தூவ போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் நிறையா வைக்கிறோம் நாங்கள், பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால. இதுக்கு மேலே அந்த கட்லட் பேட்டியை வச்சுட்டு இந்த டாப்பில், அதாவது பன்னோட டாப்பில் வந்துட்டு நம்ம சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக அப்படியே கடித்து சாப்பிட்லாம். அதோட மவுத்தாலே தடவி விடுவோம், பாட்டில் மவுத்தாலே கையில் தடவுறேன். சும்மா லைட்டாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் இருக்குல்ல. அது காட்டு நகம் மறந்துருச்சு, கை வேக நகம் மறந்துருச்சு. பர்கர் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி டோட்டலி ஒரு 25 மினிட்ஸில், அதாவது இந்த குக்கர் பாயிலிங் டைம் மாத்திரம்தான், அதுக்குள்ளே எல்லா பர்கரையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த விளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.